முடியல. ஏன் எனக்கு இந்த அரிசி எதுக்குமா? இது வந்து கொஞ்சமாக உப்புருண்ட மாதிரி இட்லி கூற வைக்கிறாங்க, அப்படி செய்யலாம். அது வர வர நல்லா ஒரு பச்சை அரிசி புழுங்க அரிசி வெந்தயம் நல்லா ஊற வச்சு நல்லா கை விட்டு இது வேற பிச்சு திறக்காம காய் இன்னும் பழமா, நேற்று நல்லா பழமாக இருந்தது கொய்யாக்காய். இந்த அரிசி தான் ஊற வச்சோம், ரேஷன் அரிசி தான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்தமாரி மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெறுப்பாக இருக்குல்ல, போர் அடிக்குதுல்ல. இப்போ தண்ணி எடுக்கலாமா? எடுத்து எப்படி இருப்பேன், இது மாதிரி அடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். உப்புருண்டைக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. வந்து இப்போ கடாயில் தாளிப்பு பண்ணி நான் செய்கிறப்போ காட்டுறேன். இது எப்படி இருக்கட்டும், அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, பற்ற வச்சுட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த இதுக்கிட்ட கடாய் காஞ்சிச்சு, நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயில் ஊற்றிக்கணும். ஏன்னா அது மாவு விதக்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக ஊற்றிருக்காங்க. கடை கடலைப்பருப்பு போட்டல கொஞ்சம் வெளிச்சமே தெரியலம்மா, இருட்டாய் வந்து நல்லா பொருந்தோம். ஈஸி தான் அது செய்யறது, உடனே செஞ்சு கொடுக்கலாம். அரிசி மட்டும் ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா கூட வேலையை பார்த்துட்டு இதை அப்படியே செஞ்சுக்கலாம். அது காஞ்ச மிளகா தான் போடணும். பருப்பு அது இருக்கும்ல, கொஞ்சம் கலர் வந்தோடனே அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கணும். கருவேப்பிலை தண்ணி அடுத்தது இந்த மாவு இருக்குங்களா, இந்த மாவு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு கீழே நீங்கள் அப்படியே ஊற்றிடலாம். நம்ம கிண்டில் ஊற்றி அதை ஊற்றணும்ல. நல்லா டேஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் தேவையான சால்ட். இதுக்கு இவ்வளோ போதும். எனக்கு நிறைய போட்டாலும் உப்பு கறிக்காயிடும். அது எல்லாருக்கும் தெரியும். அதே கேட்பீங்க, நிறைய போட்டால் உப்புதலே கறிக்கும் அப்படிங்க. அது எப்போ நம்ம சொல்கிறது வாயில் வந்துடுச்சு. வந்து சிரிக்கிறேன். இது வந்து அதே லைட்டாக வேலைக்குமா கடை கோதுமை ரெண்டு உதிரி மாவு அரைச்சி நீங்கள் செய்யறது வேற, இது பச்சை மாவில் உப்புருண்டை செய்யறது வேற. சரியா? அதனால சிரிக்காதீங்க. நாங்கள் வீட்டில் கிரைண்டரில் அரைக்கிறப்பவே, இட்லிக்கு அரைக்கிறப்பவே வடைக்கே எடுத்து அப்படியே வடை சுட்டு தருவோம். இந்த மாதிரி பண்ணி தர்றது வழக்கம். அது இப்போ கொஞ்சமாக செய்யுது, மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு சிரிப்பு இவளுக்கு.
கோந்து மாதிரி ஒட்டிக்கிச்சான். உதிரி மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்து நல்லா கலருமா இரு. உனக்கு ஒரு பக்கம் வெந்து இந்த பக்கம் திருப்பி போடுறப்பதான் ஏதோ தெரியுதா? இப்போ இந்த பக்கம் அது அப்படி வேகணும். உனக்கு தண்ணி மாவு தானே இது. இப்போ இது அப்படியே பச்சைமாக இது இப்படி தட்டி விட்டோம்னா நாலா பக்கம் வேகும். இது வேக விட்டுரும் பாரு. சிறுந்தியில் தான் இருக்கணும். இது நம்ம ஹைலெல்லாம் போட்டுட்டு இது பண்ணக்கூடாது. மறுபடியும் இது அப்படியே திருப்பணும். இது ஆயிடுச்சு பாருங்க. தெரியுங்களா? இப்படிதான் பண்ணணும். பச்சை மாவு இந்த இது கலர் மாறிட்டோடனே நம்ம எப்பவும் போல கொஞ்சம் ஆற விட்டுட்டு பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். அரிசி மாவு அரைச்ச ஜாலி ஆனால் அது அரிசி தானே, வடைக்கு தானே. நல்லா வடை மாவு எடுத்தாச்சு. உளுந்த மாவா? உளுந்து பாருங்க, புசு 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 புசுன்னு நல்லா பந்தாட்ட தெரியணும். அது போதும். இது பாருங்க, நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு அரைச்சி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இட்லி குண்டால கொஞ்சம் வாட்டர் வச்சுட்டு நம்ம இட்லி எப்படி ஊற்றுற அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு எவ்வளோ ஒன்று வேணுமோ அவ்வளோ பேரை செஞ்சு ஐயோ காப்பி ரேட்டு வந்துடும். முடியாச்சு. மிளகு கடிச்சு சாப்பிட்றப்போ பல்லில் மாட்டோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வடை உலகத்துல உளுந்த வடை யார் வீட்டுல சுட்டதே இல்லை. நீங்க தான் உளுந்த வடைக்கு போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. ஸ்நாக்ஸு உப்புருண்டை ஒரு ஸ்நாக்ஸு அதுக்கு செய்யல, சுக்கா செய்யல, எல்லாம் எல்லாரும் தானே போடுறாங்க. அதுமாதிரி நம்மளும் ஒரு சும்மா கொஞ்சம் ஆப்போசிட் மாவு லைட்டாக கொஞ்சம் கால் நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக ஊற்றிக்கலாம். ஆயில் எடுத்து வச்சு செய். இது எடுத்து லைட்டாக என்ன காயிலம்மா காலிச்சு. அப்படியே ஓடா மாதிரி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு மிக்சியில் அரைப்படவே கொஞ்சம் வலுவலுன்னு பிடிக்கும். இடம் இருக்கா? இருக்கு. உடச்சிப்போம். இது சட்னி ரெண்டுத்துக்கும் வடைக்கும். தேங்காய் அங்கே தான் இருக்கு. இன்னொரு தடவை சொல்லுங்க. தேங்காயை உடைப்போம். சரிம்மா, தண்ணி நல்லா இருக்கு. தடி இவ்வளோ கொடுக்க முடியல. ஏன் எனக்கு அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? தள்ளு. தேங்காய் உடையத்துக்காண்டி தண்ணி காலி ஆயிடுச்சுங்க. இது என்ன தனி தனியாயமோ தெரியல. கொடார் கொட்டா போ. இப்போ திறந்தா தரக்கிறேன். ஒரு கையில் திறக்காத. ஊத்தி கிட்டி போதுல தட்டி எப்படி திறந்த பார்த்தீங்களா? கையே யூஸ் பண்ணாம கத்திலேயே வெந்துருச்சு. லைட்டாக நம்ம கத்தியை கத்தியை விட்டு கொலை பண்ணி பாருங்க. இது பாருங்க, சாஃப்டா இருக்கு பாருங்க. தெரியுங்களா? வெந்துருச்சு. அது யாரும் இப்படி வந்துருக்கோன்னு சொல்லி காமிச்சு நான் பார்த்தது. சட்னி தாளிப்பு.
ஐயோ அச்சு வாயா. ரெண்டு உப்புருண்டை வைப்போம், కొంచెం చట్నీ, కింద కుట్టి ఉప్పురుండ తేజస్టికి కొంచెం చట్నీ. ఇందాங்க